ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு வீடியோவில் ஸ்பீக்கிங் அட்வான்ஸ்டு ஸ்பீக்கிங் கான்வர்சேஷன் பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. Josh and Bill are going to talking now. I beg to differ. This topic is I beg to differ. Now, I won't agree. I do not agree with this. அதான் I beg to differன்னு பொலைட்டாக சொல்கிறது. ஜோஷ் அண்ட் பில் டாக்கிங் ஒரு பிஸ்னஸ் டீலு என்னன்னு பார்க்கலாம். ஆல்பர்ட் இஸ் a top-notch manager who never backed out of any agreement. டாப் நாச்னா எக்ஸலண்ட், பெஸ்ட், இஸ் த பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்பர்ட் இஸ் அ டாப் நாச் மேனேஜர். வெரி எக்ஸலண்ட் வேர்டு டாப் நாச் மேனேஜர். ஹூ நெவர் பேக்ட் அவுட் ஆஃப் எனி அக்ரிமெண்ட்னா அவங்க சொன்ன சொல்லுலேருந்து மீற மாட்டார். ஹூ நெவர் பேக்ட் அவுட்னா ஹீ நெவர் டூ சம்திங் தட் வாட் ஹேஸ் செட் ஹீ வுட் டூ. அதாவது அவர் என்ன சொன்னாரோ அதை கண்டிப்பாக செய்வார். ஹீ நெவர் பேக்ட் அவுட் ஆஃப் எனி அக்ரிமெண்ட். அண்ட் Bill saying, well, I beg to differ. I won't agree with this. அப்படின்னு சொல்கிறாரு. பெக் டு டிஃபர்னா ஐ won't agreeன்றது ஐ do not agree, நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது பொலைட்டாக சொல்கிறது. Bill is advising that you'd better wash off your hands. Wash your hands offனா நீ இந்த விஷயத்தை கை கழுவிடணும், இந்த விஷயத்தை நீ செய்யக்கூடாது. ஆஃப் திஸ் affair before you end up in jail. இது உன்னை ஜெயிலில் கொண்டு போய் விட்டுரும். ஃபைனலி யூ எண்ட் அப் இன் ஜெயில்னா இந்த விஷயம் நீ செஞ்சனா கண்டிப்பாக நீ ஜெயிலுக்கு போயிடுவ. தென் ஜார்ஜ் சேயிங் தட் வாட் ஜெயில்? எது ஜெயிலுக்கா? டு யூ திங்க் ஐம் ஸ்டிக்கிங் மை நெக் அவுட் பை திஸ் பார்ட்னர்ஷிப்? நான் இந்த பார்ட்னர்ஷிப்பில் என் தலையை கொடுத்து நானே வாங்கிக்க போகிறேன்னா? ஐம் ஸ்டிக்கிங் மை நெக் அவுட்னா ஆடு பலிக்கடை ஆகும்ல, அப்போ இட் ஸ்டிக்கிங் அவுட்டு, அதாவது அதோட தலையை தானாக காமிக்கும். நான் அந்த மாதிரி பண்ண போகிறேன்னு நீ நினைக்கிறியா இந்த பார்ட்னர்ஷிப்பில் அப்படின்னு கேட்குறாரு. ஆக்சுவலி ஜாஷ் இஸ் சப்போர்ட்டிங் தட் பிஸ்னஸ். ஆனால் இந்த பிஸ்னஸில் பில்லுக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. ஹி won't agree with this. Don't you see that you are asking for trouble by selling smuggled cars? Smuggled carsனால் அதாவது டியூட்டிஸ்லாம் பே பண்ணாத அப்படியே பாட்டாக இம்போர்ட் பண்ணி இங்கே அரேஞ்ச் பண்ணி சேல் பண்ணுறது, அந்த லக்கி பாஸ்கர் படத்தில் வரா மாதிரி. டோன்ட் யூ சீ தட் யூ ஆர் ஆஸ்கிங் ஃபார் ட்ரபிள்? உனக்கே தெரியலையா நீ ஒரு பெரிய கஷ்டத்துக்குள்ளே மாட்ட போகிறேன்ட்டு அப்படின்னு சொல்கிறாரு. ஆர் யூ அவுட் ஆஃப் யுவர் மைண்ட்? உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? ஜாஷ், ஹாவ் டு, நான் செஞ்சு தான் ஆகணும். சேல்ஸ் ஹவ் ஃபாலன் ஆஃப். சேல்ஸ்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. சேல்ஸ் ஹேவ் ஃபாலன் ஆஃப் அண்ட் ஆல் ஐ கேன் டூ இஸ் சிட்டிங் அரவுண்ட் ட்விட்லிங் மை தம்ஸ். பிஸ்னஸ் திங்ஸ் ட்விட்லிங் மை தம்ஸ்னால் ஒன்றுமே இல்லை, எனக்கு செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஐ எம் டூ போர்டு, ஐ ஹாவ் நத்திங் டு டூ. அதனால நான் இது செஞ்சு தான் ஆகணும். ஐம் ஜஸ்ட் ட்விட்லிங் மை தம்ஸ் தான், தம்ஸை வச்சுக்கிட்டு இப்படி பண்ணுறது. ஸோ ஹேஸ் நோ ஒர்க், ஸோ ஹேஸ் டு டூ தட். பிஸ்னஸ் திங்ஸ்னால் ரொம்ப நொடிஞ்சு போச்சு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாரு. Bill is honest man is saying that you are right, correct தான். money doesn't grow on trees. மணி மரத்தில் காய்க்காது, பணம் மரத்தில் காய்க்காது. ஸோ we should work hard for it. Let's get into the vocabulary. Top notch, excellent, the best. Top notch manager அப்படின்னா excellent அப்படின்னு சொல்கிறது. பேக் அவுட் ஆஃப்னா ஒரு வார்த்தையிலேருந்து he never backed outனா அவர் சொல்ல காப்பாற்றுவார். He won't go back with this word அப்படின்னு சொல்கிறது. I beg to differனா I won't agreeன்றதை பொலைட்டாக சொல்கிறது. I beg to differ, you can use this word hereafter. I beg to differ, I won't agree, I do not agree. Wash one's hands offனா, wash your hands offனா இந்த விஷயத்தை நீ கை கழுவிடு. Stick one necks outனா expose oneself to some risk. நான் என் தலையை கொடுத்து வெட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறாருல. ஸ்டிக் ஒன்ஸ் நெக்ஸ் அவுட் டு எக்ஸ்போஸ் ஒன் செல்ஃப் டு சம் ரிஸ்க், டேஞ்சர் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆஸ்க் ஃபார் ட்ரபுள்னா நீயே உன் கஷ்டத்தில் போய் ஒரு கஷ்டத்தை உண்டாக்கி அதில் சேர்ந்துக்கிறது. டு ஆக்ட் இன் அ வே தட் இஸ் லைக்லி டு இன்கர் ப்ராப்ளம்ஸ். ஃபால் ஆஃப்னா குறைஞ்சி போச்சு, சேல்ஸ் குறைஞ்சி போச்சு, சேல்ஸ் ஹவ் ஃபாலன் ஆஃப். ட்விட்லிங் ஒன் தம்ஸ்னா டு பி போர்டு ஐடல் பிகாஸ் ஒன் ஹேஸ் நத்திங் டு டூ. அதாவது ஒன்றுமே இல்லாத பிஸ்னஸே ரொம்ப உடஞ்சதால ஒன்றுமே செய்கிறதுக்கு இல்லை. ட்விட்லிங் இஸ் தம்ஸ். ஸ்டிங்க்னா எக்ஸ்ட்ரீம்லி பேட் குவாலிட்டி, ரொம்ப நொடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறது பிஸ்னஸ் ஸ்டிங்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மணி டசன்ட் க்ரோ ஆன் ட்ரீஸ்னா வி won't get money easily, we should work hard for that. அதை தான் சொல்கிறாங்க. I hope this video helpful to you. Thanks for watching.